ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட எஸ்தர் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்திலே 16, 17 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, யூதருக்கு களிப்பும் சோத்திரம் கொண்டாடுதலும் உண்டானதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சோத்திரம் இது சோத்திரம் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு பெரும் ஆபத்து. என்ன ஆபத்துனா, அந்த யூதர்கள் எல்லாரையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் சோத்திரம் இயற்றப்பட்டு எல்லா இடங்களிலும் கடந்து போனது. எல்லா யூதர்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. அவங்களுக்கு களிப்பு உண்டாகும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி, சோத்திர யூதர்களை குறித்ததான பயம் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு உண்டாகும்படி ஆண்டவர் செய்தாரு. பிரியமானவர்களே, இயேசு உங்க கூட இருந்தா அப்படித்தான். நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களை பார்த்து அநேகர் பயப்படும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். பிரியமானவர்களே, இந்த யூதர்களுக்கு இப்படிப்பட்ட களிப்பு, கொண்டாடுதல், மகிழ்ச்சி உண்டாவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இதுல சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுது, ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனும் இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, சோதரம் அரண்மனையில மொர்தெகாய் ஒரு வாயில் காவலாளியா இருக்கிறான். ஆனா அவன் ஒரு யூதன். அப்படி இருந்த போதிலும் கூட ராஜா வரும்போது, மந்திரி வரும்போது எல்லாரும் தரை மட்டும் வணங்கி நமஸ்காரம் பண்ண வேண்டும். ஆனால் இந்த மொர்தெகாய் என்ன பண்ணவில்லை? வணங்கவில்லை. காரணம் என்ன? நம்மளை படைத்த தேவனுக்கு முன்பாக மாத்திரமே பணிந்து முழங்கால் படியிட்டு அவரை நமஸ்கரிக்க வேண்டுமே தவிர மனுஷங்க காலில் விழக்கூடாது, மந்திரிங்க கால விழக்கூடாது, அதிகாரிகள் கால போய் விழக்கூடாது. காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்மளை படைத்த தெய்வம், அவர் சாயலா நம்மளை படைச்சிருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம வணக்கம் செய்ய வேண்டுமே தவிர எந்த மனுஷங்க காலையிலும் போய் என்ன பண்ணக்கூடாது? வணங்க சோத்திரம் விழக்கூடாது. இந்த மொர்தெகாய் ஒரு வாட்ச்மேன், சாதாரண மனுஷனா இருந்தாலும் ராஜாதி ராஜா அவருக்குள்ள இருக்கிறாரு. அந்த ராஜாதி ராஜா ஒரு நாள் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் வணக்கம் பண்ணி கொண்டிருந்தார். சோத்திரம். பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில கூட தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க, தேவனுக்கு முன்பாக பணிவிட செய்யுங்க, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. அப்ப மனுஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். மனுஷங்க கால போய் விடக்கூடாது. அப்படியானால் மனுஷங்க காலில சோத்திரம் இந்த மொர்தெகாய் என்ன பண்ணவில்லை? விழவில்லை. 2வது, அந்த யூதகுல மீட்படைவதற்காக மொர்தெகாய் சோத்திரம் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து என்று சோத்திரம் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுது, நீர் போய் சூசான் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். பிரியமானவர்களே, யூத குல மீட்படைவதற்காக சோதரும் இந்த இடத்துல எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் 3 நாட்கள், கவனிங்க, 3 நாட்கள்
புசியாமல் குடியாமல், அப்படியானால் நாட்களை சோத்திர எந்த தண்ணியும் படல, ஆகாரமும் படல, 3 நாள் புசியாம குடியாம தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணினார்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் தேவ சமூகத்துல கடுமையான உபவாசம் விடுங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில உபவாசம் கிடையாது. சோத்திர ஞாயிற்றுக்கிழமை கூட உபவாசமா சபைக்கு வர்றது கிடையாது. ஒருத்தர் சொன்னாரு, நான் ராபோதன பந்திக்கு மட்டும்தான் உபவாசமா வருவேன், மீதி எல்லாம் காலையில் நல்லா சாப்பிட்டு வருவேன். எப்படிங்க கடவுளை ஆசீர்வதிப்பாரு? தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஸ்தோத்திர உபவாசத்தோடும் அழுகையோடும் தேவ சமூகத்தில் நீங்க எல்லாம் பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும், ஒரு பலி செலுத்த வேண்டும். உபவாசங்கிறது ஒருவேளை ஆகாரத்தை கட் பண்ணிட்டு நீங்க தேவ சமூகத்தில் வருவது ஒரு பலி. நீங்க ஒரு பலி செலுத்துங்க. அந்த பலியை கர்த்தர் கவனிக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி உபவாசம் பண்ணி 3 நாள் புசிக்கல குடிக்கல, கடுமையான உபவாசம் வந்தாங்க. அந்த உபவாசம் அவங்களை ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுது. 3வது அந்த 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் நாளில் முதல் வசனம், எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனைக்குள்ள உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்குள் எதிராக வந்து நின்றான். ராஜா அரண்மனை வாசலுக்குள் எதிராக கொலுமண்டபத்தின் ராஜாசனத்தில் வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவன் கண்களில் தயவு கிடைத்ததினாலே ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரத்தில் நீட்டினார். பிரியமானவர்களே, சோத்திரம், சட்டத்தை மீறி ராஜா கூப்பிடாம ராஜா அரண்மனைக்கு போனா யாரா இருந்தாலும் சோதர் என்ன பண்ணிடுவாங்க? சிரசேதம் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் எஸ்தர் பயப்படல. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமா உள்ள போனாங்க. பாருங்க, ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் களிப்பு, மகிழ்ச்சி, கொண்டாடுதல், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் மனுஷன் கால ஒரு நாள போய் விழாதீங்க. 2வது, உபவாசம் இருங்க. எந்த காரியமா இருந்தாலும் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ண எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நன்மை செஞ்சிருக்கார். உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. 3வது, தைரியமா உள்ள போனாங்க. இந்த 3 காரியங்களுக்கு இருந்ததுனால ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற, கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற, வேதனைகள் எல்லாம் ஆண்டவரை மகிழ்ச்சியாய் மாற, கர்த்தாவே ஸ்தோத்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எஸ்தருக்குள்ள இருந்த வைராக்கியம் பிள்ளைகளுக்குள்ள வருவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.